குரல்லேருந்து எனக்கு வந்து மார்க் இன்டர்வியூன்னு வச்சாங்க. அப்போ அதுலேருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அடுத்து வர இப்போ ஹச்ஆர் இன்டர்வியூவாக இருக்கட்டும், டெக்னிக்கல் இன்டர்வியூ, டூல் டெஸ்ட்லாம் இருக்கட்டும், அதுலேருந்து நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் நல்லா பண்ணேன். எப்படி ரெவிட், ஆட்டோகேட் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, நாவிஸ் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே கற்றுக்கிட்டேன் இங்கே. இன்டர்வியூன்னு ஒன்று வச்சாங்க. அது வச்சதில் எனக்கு வந்து இந்த மார்க் இன்டர்வியூலே சொல்லிட்டாங்க, நீ வந்து பதட்டமாக இருக்க, கொஞ்சம் ஃப்ரீயாக பேசு, இது பண்ணு, ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி பேசு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்குள்ளேயே திரும்ப அந்த செல்ஃப் இன்ட்ரோ அதெல்லாம் எனக்குள்ளேயே நானே பார்ட்டப்பலாம் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறப்ப நானும் அப்படியே பேசிகிட்டே இருக்கேன். அடுத்த வர இன்டர்வியூவை நானே அதை கிராக் பண்ணி கிளியர் பண்ணிட்டேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே. இந்த லேர்னிங் ஸ்பேஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஐடி ஸ்பேஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சிஸ்டம்லாம் வச்சு எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஆஃபீஸ் இது எப்படி போகுமோ அதே மாதிரி தான் ஒரு ஐடி ஆஃபீஸ் எப்படி போகுமோ அதே மாதிரி தான் இந்த லேர்னிங் ஸ்பேஸும் போயிட்டு இருந்துச்சு. இதில் வந்து நான் கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் ஆகி இந்த எல்எம்எஸ்னால் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னால் நான் வந்து எனக்கு புரியாத வீடியோ அந்த செஷன் எல்லாம் மெட்டீரியல் எல்லாமே இருக்கும். அப்பயும் புரியலன்னா ஸ்டாஃப்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிப்பேன்.